ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டிலும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்காக கிடைத்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலே வேதத்தில் உள்ள மிக 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 முக்கியமான ஒரு சத்தியத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மனித வாழ்வின் மிக முக்கிய நோக்கமே மெய் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த உலக வாழ்வு இருக்கிறதே, அது நிலையற்ற வாழ்வு, குறுகிய வாழ்வு. அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்படி இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் 80 வயதில் எல்லாரும் பலத்தை விட்டு கடந்து போகிறாள் என்பது பொருள் அல்ல. 100 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, ஆனால் பாடு அனுபவிக்கக்கூடிய காலமாக அது இருக்கிறது. அதே நேரத்தில் சிறு பிள்ளைகளும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இப்போ சராசரி ஆயுசு நாட்களை பற்றி பார்க்கும் பொழுது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இப்படித்தான் வருகிறது. ஆகவே மனித வாழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கமே மெய் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தற்காலிக வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, நிலையான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு விதமாக சொல்ல போனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? அது பரலோகத்திலே தான் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. அந்த பரலோக வாழ்வை யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? பரலோக வாசிகள் அல்லது பரலோகத்தின் குடிமக்கள், பரலோகத்தின் பிரஜைகள். யார் பரலோகத்தின் பிரஜைகள்? தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள். உலகத்திலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பிறப்பு இறப்பு அலுவலகத்தில் பிள்ளைகளுடைய பெயரை கொண்டு பதிவு செய்யும். இது உலகத்தினுடைய நடைமுறை. இதே போல பரலோகத்திலும் இந்த நடைமுறை செயல்பட்டு வருகிறது. யார் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறார்களோ அவர்களுடைய பெயரும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதை பதிவு செய்கிறது யார்? கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 87 பார்க்கும் பொழுது அழகாக சொல்லியிருக்கிறது. இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாக பிறப்பதன் மூலமாக பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். வேறு விதமாக சொல்ல போனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோமே, அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய செயலை எவ்விதமாக சொல்லி இருக்கிறது? மறுபிறப்பு என்று சொல்லியிருக்கிறது. மறுபடியும் பிறத்தல் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக யார் மாறுகிறார்கள்? வசனத்திலே நாம் பார்க்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் வசனத்திலே தெளிவாக பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடியதைத்தான் மறுபிறப்பு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மறுபிறப்பை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேம் கொஞ்சம் வயசான ஆள் தான், வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்குது. ஒரு நாள் இரவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்தான். ஏன்னா பகலில் வந்தாச்சுன்னா மற்றவங்கள்லாம் பார்ப்பாங்க. இவன் சாதாரண ஒரு ஆள் அல்ல, யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி. அதிகாரி மட்டும் என்பதல்ல, இஸ்ரவேலிலே போதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போதகன். அவனை பரிசேயன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதன், வேதத்தை நன்றாக கற்றறிந்த ஒரு மனிதன், வேதத்தை போதிக்கக்கூடிய மனிதன்.
கற்பனைகளை எல்லாவற்றையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு மனிதன், பக்தியுள்ள ஒரு மனிதன். அவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். வந்து ஆண்டவரை பற்றி ரொம்ப உயர்வா சொல்றான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஒருவனோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்யக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் யாரும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவரை பற்றி அறிந்ததெல்லாம் அவ்வளவுதான். யூதருக்குள்ளே அதிகாரியானவன், இஸ்ரவேலிலே போதகன். அறிந்ததெல்லாம் என்ன? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அற்புதங்களை செய்கிறவர், பிதாவாகிய தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்திருந்தார். அந்த மனிதனுடைய பார்வையிலே இந்த நம்பிக்கை, இந்த அறிவு இருக்கிறதே மிகப்பெரிய அறிவு என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதற்கு மறுமொழி கொடுக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை சொல்கிறார். அவன் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் ஆண்டவர் நேரே சரியான ஒரு கேள்வியை இங்கே போடுவது போல இருக்கிறது. அவனை ஊடுருவி பாயத்தக்கதான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை பார்க்கும்போது அங்கே நாம் இதை பார்க்க முடியும். அந்த அதிகாரம் 21ஆம் வசனங்களை 21ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தால் இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதை கேட்ட உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னடா சொல்றார்? மறுபடியும் பிறக்கிறதா? எனக்கு நானே வயசானவனாச்சே. அவன் சொல்றான், ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் தன்னுடைய தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? முடியுமா ஐயா? அவனுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு யூத போதகருடைய அறிவு அந்த மட்டும்தான். மறுபிறப்பை பற்றி தெரியாத ஒரு போதகர், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை பற்றி கேள்விப்படாத ஒரு போதகர் வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். இன்றைய நிலையும் இதே போன்று இருக்கிறது என்று சொன்னால் தவறில்லை. மறுபடியும் பிறக்காத போதகர்கள் உண்டு, வசனத்தை எடுத்து போதிக்கிறவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் அனுபவம், மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவருடைய எண்ணிக்கை அதிகம். இதை பற்றியுள்ள புள்ளிவரங்கள் எல்லாம் பின்னால் இன்னொரு நாள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். இவனுக்கு தெரியல மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா. என்ன சொல்றா? எங்க அம்மா வயிற்றில் நான் திரும்ப 2வது போய் திரும்பி 2வது பிறக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? 5ஆம் வசனத்துல, நீ சொல்ற மாதிரி இல்லப்பா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த வசனம் இன்னைக்கு நிறைய பேரை அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்தவ உலகத்தையே ஒரு குளறுபடி ஆக்கக்கூடிய ஒரு வசனமாக கருதப்பட்டு வருகிறது. இதனுடைய பொருளை பற்றி பல்வேறு விதமாக சொல்லுகிறவர்களை கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த விளக்கத்தை நான் பின்னால சொல்றேன். என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அதான் அப்ப மறுபிறப்பு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுபிறப்பு என்றால் என்ன? பொதுவாக பிறவிகளை பற்றி உலகம் சொல்லுவதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன சொல்லுவாங்க? போன பிறவியில் நான் அப்படி இருந்தேன், இந்த பிறவியில் இப்படி மனுஷனா வந்திருக்கேன், அடுத்த பிறவியில் எப்படி போகணும் தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பிறவிகளை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்கள் உண்டு. சில சான்றுகளோடு சொல்லக்கூடிய நிலையிலே கூட முன் வருவார்கள். சிலர் சாதாரணமாக சொல்றது கேட்டிருக்கீங்க இல்லையா? இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, மறு ஜென்மத்திலே நான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? இது போன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கோட்பாடு உலகத்திலே நிலவி வருகிறது.
இந்த கோட்பாடு சரியானதா என்றால் இல்லை. வேதத்தின்படி இந்த கோட்பாடு மிக மிக தவறான ஒரு கோட்பாடு, முற்றிலும் முரணான ஒரு கோட்பாடு என்றுதான் பார்க்கணும். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? மறுபிறப்பை பற்றி என்ன சொல்லுகிறது? மறுபிறப்பை பற்றி சொல்லுகிறதா? சொல்லுகிறது. மறுபடியும் பிறத்தல் பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அது அந்த பொருளா என்றால் இல்லை. வேதம் பிறவியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது? அங்கேயும் ஒரு சில பிறவிகள் இல்லையா? சுருக்கமாக அல்ல சொல்லும்போது பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துல, ஒரு தடவை ஒருவன் பிறந்தால் அவனுக்கு 2 மரணம். இந்த உலக வாழ்க்கையில மனிதனாக பிறக்கிறானே, அந்த பிறப்போடு நின்று விட்டால் அவனுக்கு 2 மரணம். ஒன்று என்ன மரணம்? சரீர மரணம். இந்த சரீரம் இறந்து போறாங்க இல்லையா, சரீர மரணம். அது மட்டுமல்ல, அவனுக்கு 2ஆம் மரணம் வேற இருக்குது. அந்த 2ஆம் மரணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? அக்கினி கடல் சொல்லியிருக்கு. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்லே தள்ளப்பட்டார்கள். இது 2ஆம் மரணம். இப்போ ஒரு முறை இந்த சரீரத்திலே பிறக்கிறார்களே, இந்த சரீரத்திலே பிறக்கிறவர்கள் அந்த ஒரு முறை பிறப்போடு நின்று விட்டால் அவர்களுக்கு 2 மரணம் காத்திருக்கிறது. ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம், 2ஆம் மரணம். அது அக்கினி கடல், நித்திய அழிவுள்ள இடம். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழும் பொழுதே 2 பிறவிகள் பெற்றுக்கொண்டார், அதாவது மறுபடியும் பிறந்தார். சரீர பிறப்பு மட்டுமல்ல, அதன் பிறகு மறுபடியும் பிறந்தால் அவர்களுக்கு எத்தனை மரணம்? ஒரு மரணம் தான். என்ன மரணம்? இந்த சரீர மரணம் மட்டும்தான். 2ஆம் மரணம் இல்லை, அக்கினி கடல் இல்லை. அவர்களுக்கு தான் என்ன வாழ்வு கொடுக்கப்படுகிறது? நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு. இப்போ 2வது பிறவி என்ன பிறவி? அதுதான் மறுபடியும் பிறத்தல், மறுபிறவி என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான். அது அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறது இல்ல, இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுதே மறுபடியும் பிறத்தல். அது சரியா புரியல, நிக்கோதேமுக்கு சரியா புரியல. ஆகையினால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக விளக்கமாக அதை சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அதனுடைய விளக்கங்கள் பின்னால் வருது, அதோட நிக்கல. ஆகையினால் அந்த வசனத்தோடு நின்றுட்டு மறுபிறப்புனா என்னன்னு சொல்லி விளக்க முற்போட்டமானால் அது தவறான விளக்கமாக அமைந்துவிடும். அந்த அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தாச்சுன்னு அதைத்தான் விளக்குகிறார். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் பொழுது அந்த மறுபிறப்பை பற்றியுள்ள உண்மையான சத்தியங்கள் அதிலே தெரிய வருகிறது. ஆகவே மனிதன் 2 தடவை பிறந்தால், அதாவது மறுபடியும் பிறந்தானால் அவருக்கு ஒரு மரணம் தான், சரீர மரணம் மட்டும். அந்த சரீர மரணம் மட்டும் ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டுனா அது கூட கிடையாது, சரீர மரணமும் கிடையாது. அப்படியே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம்தான். அப்போ இன்னொரு பிறவியை பற்றி அது சொல்லுதா என்றால் இல்லை. மனிதனுக்கு ஒரே பிறவிதான், மனிதனாக பிறக்கிறவனுக்கு ஒரே பிறவிதான். வேதவசனம் என்ன சொல்லுது? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்றார், ஒரு தடவை மரிப்பது கண்டிப்பா, அதில் யாரும் தவிர்க்க முடியாது. நான் ஒன்றும் சாக மாட்டேன், மரணமே போயிரு, வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு தடவை மரித்து விட்டால் அதன் பிறகு அடுத்த பிறவி அல்ல, நியாய தீர்ப்பு. மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நியாய தீர்ப்பு உண்டு. எனக்கு என்னங்க வேதத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன சம்பந்தம்? உண்டு. மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. ஆகவே பிறப்பு ஒன்றுதான், சரீரத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு ஒன்று. அப்போது மறுபடியும் பிறந்து விட்டால் நித்திய வாழ்வு கிடைக்கும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பிலே 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலை சென்றடைய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு உண்டு. இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இதை யாராலும் மாற்ற முடியாது, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியோடு உட்கார்ந்துருங்க. நம்ம மறுபடியும் என்றால் என்ன என்பதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், போதகராக இருந்தாலும் சரிதான், பிரசங்கியாராக இருந்தாலும் சரிதான்.
அதிகாரியா இருந்தாலும் சரிதான். இதை பற்றி சொல்லியிருக்கலையா? அதிகாரி. பரிசேயன், பரிசேயன்னா ரொம்ப பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க, மதத்தினுடைய சட்டத்திட்டங்களில் அப்படியே அனுசரிக்கிறவங்க, கற்பனைகளுக்கெல்லாம் அப்படியே நடக்கிறவங்க, பாரம்பரியங்கள் எல்லாம் அப்படியே கை கொள்றவங்க. பார்த்தாச்சுன்னா ரொம்ப புனிதர்கள் போல தோற்றமளிக்கக்கூடியவர்கள். இந்த புனிதம் போல தோற்றமளித்தாலும் சரிதான், இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டு போனாலும் சரிதான், வேதத்தை எடுத்து போதித்தாலும் சரிதான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது தேவனுடைய ஒழுங்கு. மறுபிறப்புன்னா என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போறோம். மறுபிறப்பு என்றால் என்ன? கொடுக்கிற விளக்கத்தில் உள்ளதை தான் நான் சொல்ல போறேன். என்ன சொல்லியிருக்கு? மறுபிறப்புனா என்னன்னு சொல்றாரு அங்க ஆண்டவர். அவனுக்கு விளக்கி கொடுக்குறாரு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மறுபிறவி எடுக்கணும்னா திருப்பி ரெண்டாவது வந்து தாயின் வயிற்றுக்குள்ள போய் தான் வரணும்னு நினைக்கிறான். சொல்றாரு, அப்படி இல்லப்பா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்ப உலகத்திலே வாழ்கிறாயே, இது என்ன வாழ்க்கை? இது மாம்சத்திலே பிறந்த வாழ்க்கை. எல்லாரும் இந்த மாம்சத்திலே வாழ்கிறாள், மாம்சத்திலே பிறந்தவர்கள். இந்த மாம்சத்திலே பிறந்தவர்கள் ஆவியினால் பிறக்க வேண்டும். அந்த ஆவியினால் பிறக்கிறது இருக்குதே, அதுதான் மறுபிறப்பு. இந்த மாம்சத்தினாலே பிறந்தவர்கள் ஆவியினாலே பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே பிறக்க வேண்டும். இதைத்தான் ஆவியினால் பிறத்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை மறுபடியும் பிறத்தலுக்கு விளக்கமாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலும் பிறக்க வேண்டும். இதை இப்போ போட்டு நான் குழப்ப விரும்பல, இன்னும் விளக்கம்லாம் இருக்குது. அடுத்ததாக அங்க பார்க்கும்போது, நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, பிசாசின் பிள்ளையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளையா பிறக்கணும். யார் யா பிசாசின் பிள்ளை? உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரா? மனிதன் சொல்லிக்கலாம், உலகிலே உள்ளவர்கள் எல்லாரும் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் தான் என்று மனிதன் தான் சொல்லிக் கொள்ளலாமே தவிர தேவன் சொல்ல முடியாது. காயினுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது வேதம் என்ன சொல்லியிருக்குது? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். பொல்லாங்கனால் உண்டானவன் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன் தான். ஆனா அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாங்கனால் உண்டானவன். உலகத்திலே பிறக்கிற எல்லாருமே இந்த பொல்லாங்கனால் உண்டாகிறவர்கள் தான் என்று வேதத்தை தெளிவாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகம் யாருடைய உலகம்? அது இப்ப என்ன சொல்லியிருக்குது? உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்ப உலகத்தில் பிறக்கும் போது யாருடைய பிள்ளையா பிறக்கிறா? பிசாசுனுடைய பிள்ளையா பிறக்கிறா. நேரடியா கேட்டா நீங்க பிசாசு பிள்ளைன்னு சொன்னா கோபம் வருமா இல்லையா? ஆனால் அதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிறது, பிறக்கும் போது பொல்லாங்கனால் பிறக்கிறோம், பொல்லாப்போடு பிறக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி இருக்கானே, அவனுடைய ஆளுகைக்குள்ளே பிறக்கிறோம். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது பிசாசுனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். பிசாசுனுடைய பிள்ளையாகத்தான் உலகத்திலே தோன்றுகிற எல்லாரும் அப்படியே தோன்றுகிறார்கள். யாரும் பிறக்கும் போதே தேவனுடைய பிள்ளையா பிறக்கிறது இல்ல, பாவத்தோடு பிறக்கிறார்கள், பாவத்தின் தன்மையோடு பிறக்கிறார்கள். அது பின்னால் நாம் பார்க்கிறோம். பிசாசின் பிள்ளையாக இருக்கக்கூடியவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுதல், இதுதான் மறுபிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பின் அனுபவம் இருக்குதா? அடுத்ததாக அதே அதிகாரத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 19 இருந்து 21 வசனத்தை பார்த்தாச்சுன்னா இருளுக்கும் ஒளிக்கும் ஒப்பிட்டு சொல்கிறார். இருளின் பிள்ளையாக இருக்கிறவன் ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். யார் இருளின் பிள்ளை என்று பார்க்கும் பொழுது அந்தகார லோகாதிபதினு ஒரு பேர் கொடுத்திருக்கு இல்லையா? யாரு? பிசாசின் பிள்ளை இருக்கு இல்லையா? அதுதான் அந்தகார லோகாதிபதி பிசாசு.
அப்போ அவன் இருளின் பிள்ளை. இந்த பிசாசின் பிள்ளைக்கு இன்னொரு பேர் அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரே ஆளை குறிக்கிறதா? ஒரு மனிதனுடைய பல்வேறு தன்மைகளை குறிக்கிறதே தவிர ஒரே ஆளை குறிக்கிறதா? மனிதனை குறிக்கிறது. அப்படி பிசாசின் பிள்ளையாக இருக்கிறவன் அவன் இருளின் பிள்ளையாக இருக்கிறான். அவன் ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்ப்போம். இப்ப இருளின் பிள்ளையாக இருக்கிறவனுக்கு போகும் இடம் என்னன்னு தெரியாது. வசனத்தில் நாம் பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்குது. இருளின் பிள்ளைய எங்க போறான், அவனுக்கு என்ன எங்க போறேன்னு தெரியாது. எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. எங்க போறோன்னு அவனுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க எங்க போறோன்னு தெரியும். இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்க போவீங்க? தேவனிடத்தில் போவோம், பரலோகத்துக்கு போவோம் என்று தைரியமாக சொல்லுவார்கள். ஆனால் இருளின் பிள்ளைகிட்ட கேட்டாச்சுன்னா போகும் இடம் தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் அந்தகார லோகாதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? அங்க அப்போஸ்தலன் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யார் பாவம் செய்யறவங்க? வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் தான். யாரும் விதிவிலக்கு இல்லை. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்கள், ஏகமாய் கெட்டு போனவர்கள் என்று சொல்லுகிறது. பிசாசனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வர வேண்டும். இருளின் பிள்ளையாக இருக்கிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டும். பிசாசுக்கு ஒளிக்கிட்ட வரமாட்டான். அவிசுவாசி ஒளி இடத்துல வரமாட்டான். பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது ஒளிக்கும் இருளுக்கு என்ன சம்பந்தம் ஐயா என்று சொல்லுகிறார். அப்ப இருளின் பிள்ளைகள் ஒளியினிடத்தில் வரமாட்டார்கள். ஒளி என்பவர் யார்? நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றார். யாரே? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவர் சொல்றார். அவரிடத்தில் வர வேண்டுமா? வந்தால்தான் நாமும் ஒளிமயமாக மாற முடியும். ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டும் சொல்லிக் கொடுக்கிறார். இருளில் இருக்கிறவன் ஒளிக்கு வரணும், ஆனா வரமாட்டான். அவன் ஒளியை பகைப்பான். இருளில் இருக்கிறவன் ஒளியை பகைப்பான். பாவம் செய்கிறவன் ஆண்டவரை பகைப்பான். பாவத்திலே வாழுகிறவன் ஆண்டவரை விரோதிப்பான். ஒளியாகிய கிறிஸ்துவினிடத்தில் வரமாட்டான். இருளின் பிள்ளை ஒளியின் பிள்ளையினிடத்தில் ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். இதுதான் மறுபிறப்பு என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். இந்த இருளின் பிள்ளைகளுக்கு வேறொரு பெயரை போட்டு இன்னொரு பகுதியில் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை பார்த்தாச்சுன்னா அங்க ஒரு பட்டியல் கொடுத்திருக்கு. இந்த பட்டியலை கொடுத்துட்டு கடைசியில் சொல்றாரு, நீங்கள் இப்படி இருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இருட்டுக்குள்ள இருந்தீங்க. யார் இருட்டுக்குள்ள இருக்கிறாங்களா? அந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விபச்சார காரணம் அஸ்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன், பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. ஆமா, விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பின்னால, முன்னால நீங்க இப்படி இருந்தீங்க, அந்த காலத்தில் இருந்தீர்கள். அந்த காலத்தில் இருக்கிறது யார்? இந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க, பாவத்திலே வாழக்கூடியவர்கள். அவர் ஒளியினிடத்திலே வர வேண்டும். இவளை பற்றி சொல்லும்போது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்கு வரணும், ஒளியிடத்தில் வர வேண்டும். சந்திரன் எப்படி ஒளி கொடுக்குது? சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று நமக்கு ஒளி தருது. தானா சூரியன் சந்திரனுக்கு ஒளி இல்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருவோமானால் அவருடைய ஒளியின் மூலமாக நாம் பிரகாசிக்கப்படும். அவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இருளில் இருக்கிறவன் ஒளியிடத்தில் வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வரணும், ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். ஆனா அந்த காலத்தில் இருக்கிறவன் ஒளியினிடத்தில் வர பயப்படுறான், பகைக்கிறான். ஏன்னா ஒளியினிடத்தில் வந்தாச்சுன்னா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே. ஒளியினிடத்தில் வந்தா அங்க கண்டிப்பு இருக்கும். அந்த வசனம் படிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதே பகுதியில். ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அங்க வெட்ட வெளிச்சம் ஆயிருமே, உன்னுடைய பாவ வாழ்க்கை வெளியாகிடுமே. இதுக்கு பயந்துட்டு வேண்டாம் ஐயா, வேண்டாம் இயேசு கிறிஸ்துவா, வேண்டாம் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவா, வேண்டாம் இருட்டிலே இருந்துட்டு போறேன், என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, ஆண்டவருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம இருக்குமா? மறைய முடியாது, அவரிடத்திலிருந்து எதையும் மறைக்க முடியாது. வசனம் என்ன சொல்லுது? பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், போகாது, எங்கேயும் விட்டுட்டு ஓட முடியாது. நீயா நினைச்சிட்டு ஒழிச்சிட்டு ஓடினா ஒண்ணு முடியாது. ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். இருளின் பிள்ளை ஒளியின் பிள்ளையாக மாறுதல், இதுதான் மறுபிறப்புன்னு சொல்லி கொடுக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, பொல்லாங்கு செய்கிறவன் சத்தியத்தின்படி செய்கிறவனாக மாற வேண்டும். அதே பகுதியில் தான் அந்த 19-21 படிக்கீங்கன்னா அந்த விளக்கம் கொடுக்கிறார். பொல்லாங்கு செய்கிறவன் சத்தியத்தின்படி செய்கிறவனாக மாற வேண்டும். பொல்லாங்கு செய்கிறவன் சொன்னா வேறு விதத்தில் சொன்னா அக்கிரமம் செய்கிறவன். அக்கிரமம் செய்கிறவன் பரிசுத்தராகிய தேவனிடத்தில் வந்து பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக மாற வேண்டும். வேற விதமா சொல்ல, பொல்லாங்கு செய்கிறவனுக்கு வேற ஒரு பெயர் சொல்லியிருக்கு, அநியாயக்கார. ஒரு பேர் கொடுத்துருக்கு பாருங்க. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது, பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிக்க பார்ப்போம். வஞ்சிக்கப்படாதீர்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அழகா சொல்லியிருக்கு, பட்டியல் போட்டு சொல்லியிருக்குது. இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய எல்லா பொல்லாப்பும் அதில் அடங்கி இருக்கு. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பொல்லாங்கு செய்கிறவன் தேவனை பகைக்கிறவன், ஒளியினிடத்தில் வராதவன், சத்தியத்தின்படி நடவாதவன், அந்த மனிதன் பொல்லாங்கு செய்யக்கூடிய தன்மையோடு இருக்கிறானே மனிதன் சத்தியத்தின்படி செய்கிறவனாக மாற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நிக்கோதேமுக்கு சொல்றதுதான் இது. மறுபடியும் பிறக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். சத்தியத்தின்படி நீ செய்கிறவனாக மாற வேண்டும். சத்தியம் என்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் சத்தியத்தின்படி நடக்கிறவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வருவான். நான் தான் சத்தியம், நான் சொல்றதுபடி நட, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படி, நீ மறுபடியும் பிறக்கணும். நீ போதகனா இருந்தா இருந்துட்டு போ, அதிகாரியா இருந்தா இருந்துட்டு போயா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நீ மறுபடியும் பிறக்கணும். உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காத. உன்னிடத்தில் பாவம் குடிகொண்டிருக்கிறது, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எச்சரிக்கக்கூடிய ஒரு தொனியிலே இது அமைந்திருக்கிறது. ஆகவே பொல்லாங்கு செய்கிறவன் சத்தியத்தின்படி செய்கிறவனாக மாற வேண்டும். இதுதான் என்னது? மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறப்புக்கு உள்ள விளக்கம் தானே.
அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாவி பரிசுத்தவானாக மாறுதல். யார் பாவி? அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ரோமர் நிருபத்தில் அழகா எழுதுறார் பவுல் அப்போஸ்தலன். ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 23ஆம் வசனம், இதெல்லாம் என்ன சொல்லுது? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அடுத்த இன்னொரு சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து ஆமா தேவ மகிமையற்றவர்களானார்கள். நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகவே உலகத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாம் பாவத்தோடு பிறக்கிறவர்கள் தான். பாவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தவானாக மாற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். பரிசுத்தமாக்குறவர் ஆண்டவர். அதற்காகத்தான சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். ஆகவே ஒரு பாவி பரிசுத்தவான ஆகுதல் தான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு யாருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போறோம். நிக்கோதேமே உனக்கு தேவையா சொல்றார். அவன் அந்தரங்க சீஷன் சொல்லியிருக்க இல்லையா? அவன் ராத்திரி வேளையில போறான், நல்ல பக்தி உள்ள மனுஷன் தான். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ பரிசுத்தவானாக மாற வேண்டும். இதுதான் மறுபிறப்பு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, அந்த சபையாருக்கு சொல்லும்போது, நீங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர்ல படிச்சீங்க இல்லையா? 6ஆம் அதிகாரம் 9, 10 படிச்சீங்க. 11 படிங்க. அந்த சபையார் பற்றி சொல்லும்போது, இருந்தீர்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். என்ன அழகா சொல்லி கொடுத்தீங்களா? பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. அப்படி மறுபிறப்பு பிறந்தவங்க தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்து பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறது வேதவசனம்? இதே பகுதியிலே சொல்றாரா ஆண்டவர் சொல்றார், ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவன் நித்திய ஜீவனை பெறக்கூடிய தகுதிக்கு வரணும். யார் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவன்? பாவம் செய்கிறவன், ஆக்கினைக்குள்ளானவன். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக் கொள்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அவர்தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவர்தான் ஜீவன். ஆக்கினைக்கு சொந்தமானவன், ஆக்கினை பெற்றவன். யார் ஆக்கினையை பெற்றவன்? மனிதன் பிறக்கும் போதே தண்டனைக்குரியவனாக பிறக்கிறான். இதை குறித்து நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம். கசாப்பு கடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பான், எதுக்கு? விலை கொடுக்கறதுக்கு. இன்னொரு ஆட்டை என்ன பண்ணியிருப்பான்? அந்த ஒரு தூணில் கட்டி போட்டிருப்பான். கட்டி போட்டு அதுக்கு தழையெல்லாம் வச்சிருப்பான். அதை வளர்க்குறக்காவா? இந்த தோல் உரிச்சு தொங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடு இருக்குதே, அது விலை வித்து முடிஞ்ச உடனே அடுத்ததுதான் அது ஆக்கினையை பெற்று இருக்கக்கூடிய ஆடு, ஆக்கினைக்குரிய ஆடு. தண்டனையை ஏற்கனவே கொடுத்தாச்சு, கொஞ்ச நேரம் தலையை காட்டி கொஞ்ச நேரம் போக்கு விட்டுருக்கு, அவ்வளவுதான். இதே போல மனிதனாக பிறக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக பிறக்கிறான். பாவத்தின் தன்மையோடு பிறக்கிறவன், பாவத்தோடு வாழ்கிறவன், பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனைக்கு உரியவனாக, மரண தண்டனையை பெற்றவனாக, மரண தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டவனாக அவன் சுமந்து திரிகிறான். அதே அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்,
விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆங்கிலத்தில் அழகா சொல்லிருக்குது, ஆல்ரெடி கண்டம். ஆக்கினை தீர்ப்பு சுமந்து கண்டு திரிகிற மனிதன் நடைப்பண்ணு சொல்றான் இல்லையா, அது இதுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். பாவத்தோடு வாழ்கிறவன், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவன், பரிசுத்தம் ஆகாதவன், நீதிமான் ஆகாதவன் தண்டனைக்கு உட்பட்டாயிற்று. இனி தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தண்டனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த வசனத்தில் என்ன சொல்லிக்கிறது? விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். யோவான் 3:16 இருக்குல்லையா, எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்குது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதாங்க இதனுடைய சுருக்கம். மறுபிறப்பினுடைய ரகசியம் அங்கதான் இருக்கு. எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. அதற்காகத்தான் தேவகுமார் இந்த உலகத்தில் வந்தாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான் நித்திய ஜீவனை பெறக்கூடிய உரிமை படைத்தவர்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் ஜீவனுக்கு உட்பட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அதற்காகத்தான் அவரை தந்தருளப்பட்டார். என்ன அருமையான வசனம் அது! எல்லாரும் மனப்பாடமாய் தெரியணும். தெரியலன்னா படிச்சிருங்க, தெரியணும். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் மறுபிறப்பினுடைய ரகசியம். ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவனாக பிறந்தவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவனாக மாற வேண்டும். இதுதான் மறுபிறப்பு என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை இன்னொரு சொல்லி இருக்குது, அவிசுவாசி விசுவாசியா மாறுறது. இதெல்லாம் அதேதான், ஒரே ஆள் தான், வெவ்வேறு பெயர்கள், செயல்களை வைத்து வெவ்வேறு பெயர்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆள். ஒரு கூட்டம் அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஆக்கினை பெற்றவங்க, இன்னொரு கூட்டம் பொல்லாங்கு செய்யறாங்க, இன்னொரு கூட்டம் பாவியன் இல்லை. ஒரே மனிதனை குறிக்கிறது. இந்த டைட்டில்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரே ஆளை குறிக்கிறது, மனிதனை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய தன்மை உள்ள மனிதன் வலது பக்கம் இருக்கக்கூடிய தன்மை உள்ளவனாக மாற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. அவிசுவாசி விசுவாசியாக மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவிசுவாசம்னா என்ன? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காது கிறிஸ்தவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பை விசுவாசிக்காதவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. இந்த புள்ளிவரெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் 3வது நாள் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்பாதவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க. மற்றவங்களை பத்தி சொல்லலாம். நம்பாதவங்க சாதாரண கிறிஸ்தவங்க கிடையாது, போதகர்கள். நிக்கோதேமை போல உள்ள போதகர். அந்த போதகருடைய பட்டியலையும் கொடுக்கிறோம், பெயர் சொல்ல மாட்டோம். அவிசுவாசம் மலிந்து காணப்படுகிறது. வெளி உலகத்தில் மட்டுமல்ல, உள் உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்திலையும் இருக்குது. விசுவாசம் இல்லை. மனுஷகுமாரன் வரும்போது உள்ள ஒரு அடையாளம் என்ன? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? காண மாட்டார். இல்ல, அவிசுவாசி விசுவாசியாக மாற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு என்று அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். நான் அதை சொல்லிட்டேன். இதெல்லாம் தனித்தனி ஆட்கள் கிடையாது, மனிதனை குறிக்கிறது.
இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பட்டியல்ல உள்ளவங்க இங்கேயும் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் இடது பக்கத்தில் இருக்கிற இந்த தகுதியை உடையவர்கள், குவாலிபிகேஷன், இவ்வளவு டிகிரி இருக்கு உங்களுக்கு. மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் வலது பக்கத்தில் உள்ளதுலாம். நீங்க எந்த பக்கம் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். இடது பக்கத்தில் இருக்கிறவங்க வலது பக்கம் வந்துடணும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கலாம். சரி, இவ்வளவெல்லாம் இருக்குதா, இவ்வளவெல்லாம் இந்த மாதிரி தகுதியுடையவன் தான் நான் ஒரு பாவி, நான் பொல்லாங்கு செய்கிறவன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு எனக்கு எந்தவித தகுதியும் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, நான் எவ்வாறு மறுபிறப்படையலாம்? அதிலேயே பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர். நாம் ஏற்கனவே பார்த்த வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் பிறப்பிக்க செய்கிறார். அதுக்கு வழியை சொல்றார். என்ன சொல்லியிருக்குது? 5ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமா, இந்த வசனம் தான் அன்னைக்கு ஆட்டி படைக்குது, கிறிஸ்தவ உலகத்தை குழப்பி அலசடிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வசனம். அதனால இதை கொஞ்சம் தெளிவா சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? ஜலத்தினால் பிறத்தல் என்றால் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த போதனை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஜலத்தினால் பிறப்பது என்றால் ஞான ஸ்நானம் எடுப்பது. ஆகையினால ஞான ஸ்நானம் எடுக்கணும். எங்க ஊர்ல ஒரு டிவி டெய்லி விளம்பரம், ஜலத்தினால் பிறப்பது என்றால் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், ஆகையினால் நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துருங்கன்னு அந்த டிவியில் ஓடும், ஒரு கிறிஸ்தவ சேனல். அப்படியா அர்த்தம்? அப்படி மறுபிறப்பு கிடைச்சாச்சுன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு குளத்துல போய் குளத்திலேயே ஆத்திலேயே போய் ஒரு முங்கி ஒரு எழுந்து வந்தா தீர்ந்து போச்ச. என்னத்துக்கு போட்டு ஆண்டவர் வரணும்? இயேசு கிறிஸ்து எதுக்கு? ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானம் அல்ல. ஞான ஸ்நானம் மறுபிறப்பை கொடுக்காது. அப்படின்னா ஞான ஸ்நானம் தேவையில்லையா? ஞான ஸ்நானம் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் ஞான ஸ்நானம், அது எடுக்கணும். இப்ப ஞான ஸ்நானம் எடுக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை. ஞான ஸ்நானம் மறுபிறப்பு அல்ல. ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானம் அல்ல. ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றான்னு வசனம் சொல்லுது. ஜலத்தினாலுக்கு அவங்க வசனத்தில் அழகாக ஜலம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானத்தை பற்றி அந்த மறுபிறப்புல ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படவே இல்லை, எங்கும் பார்க்க முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். அந்த வசனம் படிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை படிங்க. எசேக்கியேல் 36, 25, 26. சுத்தமான ஜலம் தெளிப்பேன். உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே, ஆமா, புதிதான ஒரு ஆவியை கட்டளையிடுவாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஆண்டவருடைய இரக்கத்தின் செயல், கிருபையின் செயல்.
அந்த தேவனுடைய கிருபையின் ஜலம், கிருபையின் செயல்பாடாகிய ஜலம். அவர் செய்கிறார். இதெல்லாம் விக்கிரகத்தில் வழிபாட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார். கல்லான இருதயத்தை சதியான இருதயமாக மாற்றி போடுகிறார். அசுத்தமான இருதயத்தை பரிசுத்தமாக மாற்றி போடுகிறார். உங்களை சுத்திகரிப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. எவ்வளவு முரட்டாட்டம் பண்ண இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பாராட்டிய கிருபை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்ப போகிறார்கள். எப்பொழுது? அவர் வருகையின் போது. ஆண்டவருடைய கிருபையின் செயல்பாட்டை பற்றி சொல்லியிருக்கிறது. அங்கே இந்த ஜலத்தை பற்றி நாம் குறிப்பிட்டு பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தையும் ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. மறுபடியும் பிறக்க செய்கிறது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:23 என்ன சொல்லியிருக்கிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. படிங்க. என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்க செய்கிறது ஆண்டவருடைய வசனம். இதே காரியத்தை தான் யாக்கோபு சொல்றார். யாக்கோபுல பார்க்க யாக்கோபு 1:18 சொல்லி இருக்குது. ஆண்டவருடைய வசனம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது, மறுபடியும் பிறக்க செய்கிறது ஆண்டவருடைய வசனம். வேற என்ன செய்து ஆண்டவருடைய வசனம்? ஆண்டவருடைய வசனம் சுத்திகரித்து. என்னையா ஜலத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஐயா? எபேசியர் 5:26 படிங்க. எபேசியர் 5:26. படிக்கலையா? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. திருவசனமாகிய தண்ணீரினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். வசனம் சுத்திகரிக்கக்கூடிய வேலை செய்யுது, மறுபடியும் பிறப்பிக்க வேலை செய்கிறது, மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது. இவைகளெல்லாம் ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே பார்க்க முடியும். வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, நம்மை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. வசனத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு இவ்வளவு நிக்கோதேமை பத்தி இவ்வளவு சொல்றது என்னது? என்னுடைய வார்த்தையா? இது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார், பேசுகிறார். இந்த வசனத்தை கையில எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். தொடர்ந்து நாம பார்க்க போறோம். ஆகவே இந்த ஜலம் என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீர் ஊற்றுன்னு சொல்லியிருக்கு. யோவான் 7:38-39 வசனங்களை பார்த்தா உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்க நித்திய காலமாக, நித்திய ஜீவ காலமாக ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய ஊற்றாயிருக்கும். எதை பற்றி சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியானவரை பற்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த கழுவுதலான பணியை செய்கிறார். அது ஆவியினாலே பிறத்தல் சொல்லிட்டார் இல்லையா? ஆவியினால் பிறத்தல், ஆவியானவருடைய கிரியை. வசனத்தை கொண்டு ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரையும் தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர். அதை போல ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் கிரியையை மனிதனிடத்தை நடப்பிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இது ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொன்னாலும் அதுக்கு அடுத்தால ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்ப தனியே ஆவியினால் பிறத்தல்னு சொல்றாரு. இந்த ஜலத்தினால் பிறத்தலுக்கு இன்னொரு பொருள்னு சொல்லுவாங்க சிலர். இந்த சரீர பிறப்பு இருக்கு இல்லையா, இது ஜலத்தினால் பிறத்தல் என்று விளக்கம் கொடுக்கிறவர்களும் உண்டு. இப்போது நான் வசனத்தின் அடிப்படைகளை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆவியினால் பிறத்தல் வந்து ஆவியானவருடைய கிரியின் மூலமாக மறுபடியும் பிறத்தல். இந்த ஆவியினால் பிறத்தல் சொன்ன உடனேயே என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பேசணும். இதுதான் என்னது? ஆவியினால் பிறத்தல். இதை வச்சுட்டு தான் இந்த 3ஆம் வசனத்துக்கும் 5ஆம் வசனத்துக்கும் வித்தியாசம் காட்டிடுவாங்க.
சும்மா வெறுமனே மறுபடியும் பிறந்தா பத்தாது, ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அடுத்தால என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறணும். இல்லைங்க உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் போக முடியாதுயா, சும்மா பார்க்கலாம் அவ்வளவுதான். இப்படி விளக்கம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கும் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். முற்றிலும் தவறான ஒன்று. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேற. இந்த மறுபிறப்பினுடைய சம்பவத்துக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை வரும்போது அந்த பட்டியலை நாம பார்க்கிறோம். மறுபடியும் பிறத்தலான கிரியை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிரியை செய்கிறார். மறுபிறப்பின் செயலை செயல்படுத்துகிறவர் அவர்தான். வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆவியானவர் வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறார், மறுபிறப்பின் காரியங்களை எல்லாத்தையும் செய்கிறார். நம்ம தொடர்ந்து அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவர் வந்து பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது பரிசுத்த ஆவியானவர் செயல், அவருடைய அடிப்படையான செயல். பாவத்தை குறித்து மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். நீ பாவி என்று உனக்கு உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னோடு பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எதை கொண்டு பேசுகிறார்? வசனத்தை கொண்டு பேசுகிறார். பாவத்தின் தண்டனையை குறித்து எச்சரிக்கிறார். தேவ நீதியை குறித்து உனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பை குறித்து அவர் தான் சொல்றாரு. நீ பாவத்திலே வாழ்வாயானால், பாவத்திலே ஜீவிப்பாயானால் உனக்கு தண்டனை, நியாய தீர்ப்பு இருக்குது, ஆக்கினி தீர்ப்பு இருக்குது, அக்கினி கடல் இருக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறார் என்று நாம் வேத வசனங்களிலே பார்க்கிறோம். ஆவியானவர் என்னென்னலாம் செய்கிறாருங்க என்பதை ஒரு சில குறிப்புகளில் வேகமாக நாம் பார்த்து முடிக்கலாம். ஆவியானவர் என்ன செய்கிறாரா? மனிதனை புதிதாக்குகிறார், புதிய மனுஷனாக மாற்றுறார். பழைய மனுஷனை புது மனுஷனாக மாற்றுறாரு. வசனங்கள்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குறிச்சிங்க, இல்லைன்னா வீட்டில் போய் படிச்சிங்க. தீத்து 3:5 பரிசுத்த ஆவியானவர் மனிதனை புதிதாக்குகிறார் என்று சொல்லி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். இதைத்தான் நான் பார்க்கிறேன். புதிதாக்கக்கூடிய செயல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்குகிறார், புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிரியை செய்யக்கூடியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மனிதனிலே இந்த புதிய ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். வசனத்தை கொண்டு கிரியை நடப்பிக்கிறார். வசனத்தை கொண்டு நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க செய்கிறார். வசனத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்தி, தேவனுடைய நீதியை கொடுத்து உணர்த்தி, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து அவர் உணர்த்துகிறார். அதன் மூலமாக மனிதனை மனம் திரும்ப செய்கிறார், மறுபடியும் பிறக்க செய்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 என்ன சொல்லியிருக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? கழுவுகிறார். மனிதனை கழுவி சுத்திகரிக்கிறார். அது அவர் எதை கொண்டு சுத்திகரிக்கிறார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்திகரிக்கிறார். தேவனுடைய இரத்தத்தை கொண்டு அங்கே செயல்படுத்துகிறார். செயல்படுத்துகிற வேலையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2:13 இந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் போதும். அந்த சபைகளை பற்றி சொல்றார். ஆவியானவராலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தமாக்குதலின் செயலை செய்விக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எதை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவருடைய சிலுவை பரிகாரத்தை கொண்டு, ஆண்டவருடைய இரத்தத்தை கொண்டு மனிதனை கழுவி சுத்திகரிக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வசனத்தை நமக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவியா எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும்.
பாவி என்று உணர்த்துவதோடு மட்டுமல்ல, இந்த பாவி பரிசுத்தமாக இருக்கிற வழி சொல்றார். எதை வச்சு சொல்றாரு? வசனத்தை கொண்டு சொல்றாரு. வசனத்தை கொண்டு நம்மை போதிக்கிறார். அடுத்தது நீதிமான்களாக்குகிறார். அதே வசனத்திலாம் சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கழுவுகிறார். கழுவப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், பரிசுத்த ஆவியானவர் இதை செய்திருக்கிறார் உங்களிலே என்று கொரிந்திய சபையாரை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது தேவபுத்திரர் ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவபுத்திரர், அது மறுபடியும் பிறக்கக்கூடிய செயலை செய்கிறார்னு சொன்னேன் இல்லையா? தேவபுத்திரர் ஆகக்கூடிய ஒரு செயலை செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் பிறக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை ஆகக்கூடிய செயலை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் செஞ்சுட்டு என்ன செய்கிறாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். அப்பா பிதாவே என்று கூட சொல்லி கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்க கூப்பிடுங்க, அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. புத்திர சுயார்த்தின் ஆவி நமக்கு கொடுக்கிறார். சரி, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறது எப்போ உரிமை கிடைக்குது? ஒரு 10 வயசு கழிச்சு கூப்பிடுவாங்களா? ஒரு 5 வயசு கழிச்சியா? அந்த உரிமை கிடைக்குது. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்குள்ள உரிமை எப்ப கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 வயசுல கிடைக்குமா? பிறக்கும் போதே அந்த உரிமை இருக்குது. சொல்ல தெரியல, அவ்வளவுதான். எப்ப குழந்தையா பிறக்குதோ அப்பவே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உரிமை இருக்குது. இல்ல இல்ல, நீ உனக்கு வாய் திறக்கிற வரைக்கும் அப்பா அம்மான்னு கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கா? பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பிறக்கும் பொழுதே நம்மிலே இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட சொல்லுகிறார். நம்மிலே வந்து விடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் சொல்றாரு. விபரீதமான விளக்கங்களை எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆகவே இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் அதை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஒருவன் மீட்கப்பட்டு விட்டான் என்றால் அவருக்கு சொந்தமானவன் என்று முத்திரை போடுறார். யாருக்கு சொந்தமான? தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் மீட்கப்பட போகிறார்கள். இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா? முத்திரை போடுறார். போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் போடுறோம். போட்ட உடனே எடுத்து என்ன பண்றாங்க? சீல் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லெட்டர் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோங்கிறதுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நிறுத்துவதற்கு அடையாளமாக நம்மை முத்திரை போடுகிறார். நம்மை பாதுகாப்பதற்கு அடையாளமாக அவர் முத்திரையாக இருக்கிறார். கவரெல்லாம் சீல் வைக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? உள்ள இருக்க பொருள் பத்திரமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைக்கு முத்திரையாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பத்திரமாக ஆண்டவருடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவது வரைக்கும் நம்மை பொறுப்படுத்தி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதோட சேர்ந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? அவர் அச்சாரமாக நமக்குள்ளே வந்துடுறார். அச்சாரம்னா என்ன? அட்வான்ஸ். எதுக்கு அட்வான்ஸ்? அந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த அச்சாரத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறாரா? அங்க கடைசி நாளில நிறுத்துவதற்கு அவர்தான் நமக்கு அட்வான்ஸ். ஆகவே நமக்கு முத்திரையாக அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் பார்க்கிறோமே, எப்படி மறுபடியும் பிறக்குங்கன்னு விளக்கம் கொடுத்தாரு. கொடுக்கும்போது இந்த மறுபிறப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, சம்பாதிக்கப்பட்டது, திடீர்னு வந்துட்டுதா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து விளக்குறாரு பாருங்க. இங்க என்ன படத்தை பாக்குறீங்க? மோசேயினால் வனாந்தரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது. இந்த எடுத்துக்காட்டை நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா? சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல
மனுஷகுமாரனும் என்ன வசனத்தை படிங்க. மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த மறுபிறப்பை உருவாக்கியவர், அதை சம்பாதித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பரிகாரத்தை பற்றி நிக்கோதேமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா நான் உயர்த்தப்படணும். எதை போல உயர்த்தப்பட வேண்டும்? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் என்ன சர்ப்பத்தை அனுப்பிட்டார் இல்லையா? அப்போ எல்லா மக்களும் செத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மோசே கேட்ட பொழுது அவருக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி நீ ஒரு கோல்ல தூக்கி வைக்கணும். அந்த படத்தை தான் பார்க்குறீங்க. அதை காட்டு சித்தரிக்கக்கூடிய படம், அதே ஒன்று நினைச்சிடாதீங்க. மோசேயினால் வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார். அதை கும்பிடுறவங்கல்ல, அது கடைசியில் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதனுடைய இயல்பு தானே, அதுக்கு நீ ஒரு தண்டனை. நோக்கி பார்க்கிறவர்கள் உயிர் பிழைத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு பார்க்கிறதா? பாரு பாரு, பார்த்தால் நீ உயிர் பிழைப்பாய். அவருடைய வாக்கு உண்மை உள்ளது. பார்த்தவங்க பிழைத்தார்கள். இதே போல மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டதினாலே தான் மனிதனுக்கு மறுபிறப்பு சம்பாதிக்கப்பட்டது, நித்திய ஜீவன் சம்பாதிக்கப்பட்டது. பாவத்தை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் கொடுத்தார். ஆகவே மனிதனுக்கு பாவ பரிகாரம், மறுபிறப்பு சம்பாதிக்கப்பட்டது சிலுவையில். வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் தான் சொல்றாரு, நான் உயர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கு உயர்த்தப்படவில்லை, இப்போ உயர்த்தப்பட்டவராக நிற்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்ட கர்த்தராக நம்ம முன்னே காட்சியளிக்கிறார். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டதினாலே தான் நம்முடைய பாவத்தின் தன்மையெல்லாம் அவர் மேல் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்றார்? நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே பாவத்திலே பிறந்த நாம், பாவத்திலே வாழ்கிற நாம் விமோசனம் அடைவதற்கு, மறுபிறப்பு அடைவதற்கு, பாவ விமோசனம் அடைவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். பிறந்த நாளெல்லாம் ரொம்ப விமரிசையா கொண்டாடி இருப்பீங்க. நமக்கு மிக முக்கியமானது என்னது? சிலுவையிலே ஆண்டவர் உயர்த்தப்பட்டது. ஆண்டவர் உயர்த்தப்பட்டதினாலே தான் நமக்கு பாவ பரிகாரம் கிடைத்தது, பாவ மன்னிப்பு கிடைத்தது, நித்திய ஜீவன் கிடைத்தது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, 1 பேதுரு 2:24 சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ரொம்ப அழகா விளக்கமா சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்து விட்டார். அதனால தான் நமக்கு பாவ விமோசனம், நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏசாயா 53:5 சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆக்கினை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அவர் சிந்திய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே, அதுதான் நமக்கு மீட்பை கொடுக்கும், வேற எதுவும் இல்லை. 1:7 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையை நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒப்புரவாவதற்கு காரணமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று அங்கே நிருபத்திலே
பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நமக்காக. பாவ பரிகாரத்தை அவர் தான் செய்தார், அவர் தான் செய்ய முடியும், மனிதனால் செய்ய முடியாது. மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு வந்த ஒரே ஒரு நபர் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக அங்கே சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? நம்முடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்காக மட்டுமா? படிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. அடுத்த வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை பேருடைய பாவங்களையும் பரிகரிக்கக்கூடிய பலியாக, கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். ஆகவே உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அவர் தேவையானவர். உலகத்திலே மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. நமது பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அந்த பலியை நீங்கள் சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? நாம் எவ்வாறு மறுபிறப்பு அடையலாம் என்று அங்கே வேதவசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 தான் சொல்றாரு, பா, நான் உயர்த்தப்பட்டதுனாலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ என்ன செய்யணும்? என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள். உன்னுடைய ஆக்கினையை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். அன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறேன்னாரு. இப்ப ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டே இருக்கிறார். உனக்காக நான் ஜீவனை கொடுத்து விட்டேன். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரனையே உனக்காக கொடுத்து விட்டேன். இவ்வளவாக அன்பு செலுத்தி விட்டேன். நீ அவரிடத்தில் விசுவாசமாயிருந்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை நீ சொந்தமாக்கி கொண்டால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுவாய். யோவான் 1:12 என்ன சொல்லியிருக்கு? முதல்ல பார்த்தேன் அவசரம். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க என்பது பொருள் அல்ல. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? மதம் மனிதனை ரட்சிக்காது. மனிதனாக பிறக்கிறவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரிதான், பாவத்திலே பிறந்து பாவத்தோடு வாழ்கிறான், பாவத்திலே குடிகொண்டிருக்கிறான். அவன் பாவம் பரிகரிக்கப்பட்டவனாக, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, மறுபிறப்படைந்தவனாக, தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அது எந்த மதமான இயேசு கிறிஸ்துவே பரிகாரியாக இருக்கிறார் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. அதைத்தான் 1 யோவான் 5:12 நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபையார் சொல்லும்போது என்ன சொல்றார்? ஒருவன் அவருக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவருக்குள்ள வந்துடணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விடுவோமானால் நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டோம். பழையவர்கள் ஒழிந்துவிடும், வேறு வழியே இல்லை என்று அவனை சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இது ஒரு முக்கியமான கேள்வி, சீக்கிரம் முடிச்சிடும். ஒருவன் மறுபடியும் பிறக்கிறான், அவனுக்கு அடையாளம் உண்டா? தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டானே, அவனுக்கு அடையாளம் உண்டா? மறுபடியும் பிறந்த உடனே 2 கொம்பு முளைக்குமா? இல்ல தரையில் இருக்கிறவன் பட்டினி 10 அடி உயர்ந்துருவான்? சொல்லியிருக்கா? சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? மாம்சத்தில் அடையாளம் இல்லையா, சரீரத்தில் எந்த அடையாளம் இல்லை, உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. மறுபிறப்பு அடைந்தவன் உடனே கூட துள்ளி குதிப்பான்னு அர்த்தமா? துள்ளி குதிச்சா சந்தோஷம் தான், அதனால தப்பு இல்லை. அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கணும்னு அர்த்தமா? அது அர்த்தம் அல்ல. சரீரத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லை. சில உற்சாகம் இதனால ஏதோ ஒன்று பண்ணலாம்.
அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? எப்படி மறுபடியும் பிறந்தவன் எப்படி இருப்பானா? காற்றை பார்த்துருக்கிறியாப்பான்னு கேட்கிறார். காற்றை பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க முடியாது. ஆனா வீசுகிறதே உணரலாம். அது எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ பார்த்திருக்கியா என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, ஆவியினாலே பிறந்தவன் அப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உள்ளான மாற்றம் ஏற்படுகிறது. உடனே மேல உடனே நெத்தியில ஒன்றும் பேர் எழுதுறது இல்லை, அவர் பேர் எழுதுறார். அங்க நடக்குது. சரீரத்திலே மாற்றம் இல்லை. சரீர கிளர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் நம்மை நிரப்புகிறது. அது வெளிப்படையாக, அது எப்படி வெளிப்படுது? தேவனுடைய பிள்ளைகள் என்பது செயலிலே வெளிப்படுகிறது. சரீரத்திலே உள்ள உறுப்புகளிலே வெளிப்படுறதில்லை, செயல்களிலே நான் தேவனுடைய பிள்ளை என்று வாயினாலே அறிக்கை பண்ண தொடங்கி விடுகிறாய். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று தைரியமாக சொல்ல முடியும். நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்ல முடியும். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இது உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டார், அவரை சொந்தமாக்கி கொண்டார், அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லலாம். விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. அது உள்ளான மாற்றமாக இருக்கிறது, அது செயலிலே வெளிப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. மறுபடியும் பிறவாவிட்டால் ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நிலை என்ன? நான் ஏற்கனவே அதற்கு விளங்கி கொடுத்துட்டேன். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், இதுவரைக்கும் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால், இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வராவிட்டால், இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பாவம் கழுவப்படாவிட்டால், சுத்திகரிக்கப்படாவிட்டால், நீ ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறாய் என்பதை மறந்து போகாது. உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஒவ்வொரு மனிதன் தன்னைத்தானே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறான். என்ன வேறு விதமாக சொல்ல போனா, நான் நரகத்துக்கு போறேன், நான் நரகத்துக்கு போறேன், நரகத்துக்கு போறேன், அவனே தீர்மானிச்சுக்கிறான். ஆண்டவர் போகாத, நான் உனக்காக உயிர் கொடுத்தேன், என்னை வா, என்னை ஏற்றுக்கொள், என்னுடைய இரத்தத்தினாலே பாவம் போக்க கழுவப்படு, உன்னை எனக்கு கொடுத்து விடு, உன்னுடைய உள்ளத்திலே நான் வரட்டுமா, நீ எனக்குள்ளே வந்து விடு, நான் உனக்குள்ளே வந்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே நிற்கிறார். நீங்கள் அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதுல இன்னொரு பிரச்சனையும் சொல்லித்தான். அதுல ரெண்டு பதங்கள் வருது இல்லையா? 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது என்னையா ரெண்டு அர்த்தம் ஐயா? காணுறது ஒண்ணு, பிரவேசிக்கிறது ஒண்ணா? இல்லை, ரெண்டும் ஒரே பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காணுதல் என்றால் அதை அப்படியே பொசஸ் பண்றது என்று ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றி சரியாக புரிந்து தெரிந்து போகுதல் என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளுதல், உள்ளே போய் பார்க்கிறது. இது பார்க்கறதுங்கிற விளக்கத்துக்காக சொல்ல வேண்டியிருக்குது, மற்ற வழியில். ஏன்னா 3ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை பிரித்து போதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. 3ஆம் வசனத்தினுடைய விளக்கம் தான் 5ஆம் வசனமே தவிர ரெண்டும் வித்தியாசமானது அல்ல. பிரவேசித்தல்னா உள்ள போறது. யார் உள்ள போவாங்க? வசனம் என்ன சொல்லுது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? மறுபடியும் பிறந்தவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். தேவனுடைய பிள்ளை ஆனவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும். அங்க ஆண்டவர் தான் பேர் எழுதுறார். 87ஆம் சங்கீதத்திலே அதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய பேர் இருக்குதா? அங்கே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உங்கள் பெயர் எழுதியிருக்குதா? நீங்கள் மறுபடியும் பிறந்தால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். உங்களுடைய நிலை என்ன? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? அப்படின்னா உள்ள போகலாம். தயார் தானா?
இதுவரைக்கும் மறுபிறப்பின் அனுபவத்தை இல்லாதவர்கள் இப்பொழுது இந்த நேரத்திலேயே உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுங்கள். ஆண்டவரே, நீர் என்னுள்ளே வாழும், நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவி என்று உணர்த்துகிறீர். ஆனால் எனக்காக பாவ பரிகாரத்தை நீர் செய்து விட்டீர் ஐயா. நான் நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். உம்முடைய இரத்தத்தால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரியும் ஐயா. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். என்னுடைய பெயரை உம்முடைய புஸ்தகத்தில் எழுதிவிடும் ஐயா. மறுபடியும் பிறந்தா எழுதணும்னு கேட்கல, அவரே எழுதுகிறாரு. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலன்னு சொன்னா, நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் கதி இதுதான், விமோசனமே இல்லை. ஆகவே இதற்கு தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் போக்க கழுவப்படுவீர்களா? உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுப்பீர்களா? அவர்களை சொந்தமாக்கி விடுவீர்களா? அவருக்குள்ளே வந்து விடுவீர்களா? ஜெபிப்போம். தயவு செய்து கண்களை மூடி ஜெப நிலையில் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபிறப்பை பற்றி நாங்கள் இந்த வசனத்தில் தெளிவாக பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கே உம்முடைய பிள்ளைகளாக மாற உதவி செய்வார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, மூக்குள்ளே வந்தவர்களாக செல்ல உதவி செய்யும். உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தால் நிறம். ஒருவரும் ஆண்டவரே அக்னி கடலிலே தள்ளப்படக்கூடாது. ஆண்டவரே, நீர்தானே சிலுவையிலே எங்களுக்காக நீ தொங்கினீர் அல்லவாப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, எங்களை ஆக்கினையிலாக ஏற்றுக்கொண்டு நீ சிலுவையிலே உயர்த்தப்பட்டதினாலே எங்களுக்கு ஒரு பெரிய பாவ நிவாரணம், பாவ பரிகாரம் கிடைத்ததை நன்றி செலுத்துகிறோம். அதை சொந்தமாக்கி கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருபை பாராட்டும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் வரும் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.